பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. விசேஷமாய் கடைசி நாட்களில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் யுத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேப்பரில் நியூஸ்லாம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒன்றே ஒன்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகை நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு நேராக, ரகசிய வருகைக்கு நேராக இந்த உலகம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளும் சபைகளும் உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. உபதியாவின் புத்தகத்துல 1ஆவது அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதுல 4ஆவது வசனம், நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். ஆத்தும பாரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் எங்களோடு கூட மனதுருக்கத்தினாலும் பேசுங்க, வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது இந்த உபதியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்க்கும்போது கிமு 8வது நூற்றாண்டுல கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக தீர்க்கதரிசி ஐயா மூலமாய் கர்த்தர் பேசுகிறதான ஒரு காரியம்தான். இப்போ பாருங்க, அவருக்கு வருங்காரியங்களை குறித்து ஆண்டவர் அவரோடு கூட பேசியிருக்கிறார். என்ன காரியத்தை பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மைத்தான். ஆனாலும் அவர்களோடு நின்று விடாம அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த காலத்துல வாழ்கிற சபைக்கும், அதாவது 800 + 2000 2800 வருடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை அன்னைக்கே கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மகிமையான தெய்வம். அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் என்ன தான் செய்ய போகிறத முன்கூட்டி அவர் அறிவிக்கிறார். பாருங்க, தானியேலுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஈவன் ஆதியாகமத்துல ஏனோக்கிடத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, 2ஆம் வருகை குறித்து பேசினார். முதல் வருகை வருவதற்கு முன்னாடி 2ஆம் வருகை பேசினார் என்று சொல்லி யூதாவின் புத்தகத்துல 14, 15வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, வருங்காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறார். நீ கழுகை போல உயிரே போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த உலகத்துல பல பறவைகளை நம்ம பார்க்கிறோம். பல பறவைகள், காகத்தை பார்க்கிறோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல, தமிழ்நாட்டில் அநேக காகங்களை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய காகங்களை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. புறாவை பார்த்துருக்கிறீங்க, பருந்துன்னு சொல்லக்கூடியவதை பார்த்துருக்கலாம். இன்னும் பலவிதமான பறவைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா பறவைகளுக்கும் மிகவும் ராஜா, அதாவது எல்லா பறவைகளுக்கும் மிகவும் ஒரு அந்த பறவைகளே ராஜா என்று சொல்லக்கூடிய பறவை தான் கழுகு என்று சொல்லி நம்ம உலக பிரகாரமும் தெரியும். வேதத்திலும் கழுகை குறித்த அநேக விதமான ஒப்புமைகள், ஓமானங்கள், அதாவது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கழுகு என்று சொல்லும்போது உலகத்துல எத்தனையோ பறவைகள் பறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹைட்ல பறக்கக்கூடியது தான் கழுகு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி என்று சொன்னால், அப்போ கழுகை போல, நீ கழுகை போல உயிரே போனாலும் அப்படின்னு சொன்னா, இது எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்னு சொன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனமாக, ஊமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கழுகை போல உயிரே போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அதை தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுது, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும். நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது பல்லாயிரக்கணக்கான தூரத்துல இருக்கிறது நட்சத்திரம். நமக்கு ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி, ஒரு பால் மாதிரி தெரியுது இரவு நேரங்கள்ல. ஆனால் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல என்ன செய்யும், அந்த நட்சத்திரம் இருக்கும். அன்னைக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான, அது அவருடைய வெயிட் இருக்கும். பல டன் கணக்கான வெயிட் உள்ளது. நம்முடைய ஒரு மாவட்டம், இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு அளவுக்கு, ஒரு மாநில அளவுக்கு பெரிதானது தான் அந்த நட்சத்திரங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது. அப்போ அவ்வளோ ஹைட்ல இருக்கிற நட்சத்திரத்துக்கு பக்கத்துல போய் நீ கூடு கட்டினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அப்போ இது ஒரு ஆர்டிஃபிஷியலா கட்டக்கூடியது. அது நேச்சுரலா இருக்கிறது ஸ்டாரு, நட்சத்திரம். ஆனால் ஒரு கழுகு போல அவ்வளோ ஹைட்ல போயிட்டு நீ என்ன செய்யற, ஒரு நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு கூடை கட்டுற. எதுக்காகனா, கடைசி காலங்களில் அப்படிதான் கட்டுவார்கள். பாருங்க, நம்ம பார்க்குறோம் சேட்டலைட்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி ஃபஸ்ட் டைமாக அமெரிக்காவுடைய நாசா மாத்திரம் இல்லை, நாசா அப்புறம் ஈவன் ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை தனியாக என்ன செய்கிறாங்க
1998 வருடத்துல முதல் முறையாக ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி இந்த பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டருக்கு தூராக கொண்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க. இது எதுக்காக வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குது. அந்தரத்துல தொங்குறது எதற்காக தொங்க வைத்து அங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு முறையும் 6 மாதத்துக்கு ஒரு முறை 4 to 6 விண்வெளி வீரர்கள் என்ன செய்யறாங்க, அதுல அவங்க உள்ள உட்காந்து என்ன பண்றாங்க, அந்த உலகத்துல, அதாவது விண்வெளியில என்னென்ன நடக்கிறது, சூரியன்ல நடக்கிற காரியங்கள், சந்திரன்ல நடக்க போற காரியங்கள், அது மாத்திரமல்ல செவ்வாய் கிரகத்தை குறித்தும் இப்படி பல விதமான விண்வெளி ஆராய்ச்சிகளை அவங்க ஆராய்ச்சியில மேற்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், பல டன் அளவுக்குள்ளதான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வேத வசனத்தின் நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக, நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தாலும் அதே மாதிரி இவர்களும் பல்லாயிரக்கணக்கான தூரத்துல போயிட்டு என்ன செய்யறாங்களாம், தன்னை ஒரு கூடை கட்டி வைத்து உலகத்துல என்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கரெக்டுப்பா, நீ ஆராய்ச்சி பண்ணு, ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு நாள் என்ன நீ ஹைட்ல போய் கட்டினாலும், நீ எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் பெருகினாலும், நீ எவ்வளவுக்கு நீ உன்னுடைய ஆர்டிபிஷியல்னான ஒரு நாலேஜ்னால நீ பண்ணி இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை கண்டுபிடிக்கும்படிக்காக நீ போராடினாலும், நான் என்ன செய்வேன், அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவுதான் நீ ஹைட்ல போய் கட்டி வைத்தாலும் அங்கிருந்து மேல ஒரு நாளைக்கு என்ன செய்வேன், கீழே விழத்தள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அது மாத்திரமல்ல, நான் சொன்னது ஸ்பேஸ் ஸ்டேஷன் 1, அதை தாண்டி சேட்டலைட் பல்லாயிரக்கணக்கான தூரத்துல சேட்டலைட் என்ன செஞ்சுட்டு இருக்கோ, அவங்க அந்தரத்துல என்ன செய்ய வைத்திருக்கிறாங்க, தொங்க விடப்பட்டு வைத்திருக்கிறார்கள். இது என்ன பண்ணுது, இன்னைக்கு நீங்க ஃபிளைட் எல்லாம் பாக்குறோம், அதுல ஜிபிஎஸ் உடைய கனெக்ஷன்ல தான் ஃபிளைட் ஓடிட்டு இருக்குது. ஃப்ளைட்டுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் என்னன்னு தெரியாது, நம்மளை சுற்றி எதுவுமே நடக்கிறது தெரியாது. இதெல்லாமே அவங்களுடைய அந்த சேட்டலைட் மூலமாக தான் என்ன செய்யுது, ஃப்ளைட் இன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, நம்ம பேசுகிற மொபைலில் இன்டர்நெட் எப்படி, அதுவும் சேட்டலைட்டு தான். இன்னைக்கு டிவி பாருங்கள், டிவி சிக்னல் உலகத்தில் அமெரிக்காவில் நடக்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரே செகண்டில் கேட்குறது, மத்திய கிழக்கில் நம்ம ஒரே செகண்டில், இந்தியாவில் எங்கே நடந்தாலும் அடுத்த நிமிடம் டிவியில் வருது. இது எப்படி, சேட்டலைட் பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் சேட்டலைட்டை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்தரத்துல தொங்க வைத்திருக்கிறாங்க, நட்சத்திரங்களோடு சேர்த்து கூடு கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு ஹைட்டில் போனாலும் நான் உன்னை விழ தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல நாலேஜ் பெருகிட்டு தான் இருக்கும், அறிவு பெருகி கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் விழுந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால அதை சொல்லிட்டு இதுல இருந்து என்ன நமக்கு ஆண்டு கற்றுத் தருகிறார், தேவனுடைய அறிவு தான், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற அறிவு தான், கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல தான் நீங்கள் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, உலகத்தை குறித்து நீங்க எவ்வளவு அறிந்திருந்தாலும் தேவனை அறியாதிருந்தால் நீங்களும் நான் ஒன்றுமில்லை என்பதை நம்ம அறிந்து கொண்டு, அன்று எவ்வளவு நம்ம உலகத்தின் படைப்புகள் பெரிய பிரமிப்பா இருந்தாலும் ஆண்டுடைய பார்வையில் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொண்டு, ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்வோம், அவருக்காக நாம் வாழ்வோம். ஏனென்று சொன்னால் அந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டுடைய வருகையை குறித்த ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.